வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாமா டாங்கா முதல் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரு. சோலோ சிக்காவை கூட சேர்ந்து லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் மற்றும் LA Knight அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் எங்கே பாருங்க கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் தான் அவனுக்கு ப்ராக்லாஷில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கானுங்களே, இப்போவே நடத்தி முடிச்சுட்டா சோழி முடிஞ்சிடும்ல. அதனால் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இப்படி நடத்தாமல் அப்படி நடத்திருக்கிறானுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக மேட்ச் கொண்டு போயிருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்குது. இந்த மேட்ச்சில் LA Knight ராண்டி ஆர்டனுடைய காம்போ நல்லா இருந்தது தான். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி வெற்றி பெற்றிருக்குது. ராண்டி ஆர்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸ் வந்து தோற்று போயிட்டாங்க. LA Knight வந்து தோற்று போயிட்டாங்க. டாமா டாங்கா சோலோ சிக்கா வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 3 women பிளாக் கேஸ், நயோமி, ஜாக் ஹேகிள், பியாங்கா பெல்லர், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு அகேன்ஸ்டாக மோதி இருக்கிறாங்க. அதில் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இங்கே மெயின் மேட்சை சொல்லி ஆகணும். ராண்டி ஆர்டனுக்கும் டாமா டாங்கா மேட்ச் இருந்தில்ல, இது ஆக்சுவலி Day 1 டிஸ்குவாலிஃபையாக முடிஞ்சிருக்குது. Day 2 லைவ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடந்திருக்குது. அதில் இதே மேட்ச் ரீமேட்சாக நடந்திருக்குது. இந்த ரீமேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து டாமா டாங்கா மற்றும் சோலோ சிக்கா வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா WWEக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமா ஒரு வெற்றியை பதிச்சிருக்கிறாரு. ஏன்னா 4 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 38 மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஜான்சனா வின் பண்ணார்ல, அதுலேருந்து அதாவது போன கிரவுன் ஜுவல் பேப்பர்லேருந்து இப்போ அடுத்த சவுதி அரேபியா பேப்பரே வரப்போகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சோலோ சிக்காவா வெற்றியே பெறலை. இப்போ தான் அவருடைய ஃபஸ்ட்டு வெற்றியை பார்த்தீங்கன்னா படைச்சிருக்கிறாராம். அதே மாதிரி குந்தர் வந்து ஓப்பன் டாக்காக மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு, நான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்று ஹீட்டர் கார்னகல் சாம்பியன்ஷிப்பில் இப்படி ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியனாக இருந்தேனோ, அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியனையும் உங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. ஐயா குந்தர், ஒன்னத்தையா வேர்ல்டு டைட்டிலுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ டேமியன் பிரிஸ்ட் கிட்ட வேர்ல்டு டைட்டில் இருந்தாலும் அவர் வேர்ல்டு மெட்டீரியலாக காட்டலை. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி காட்டினானுங்க, இப்போ ஒரு மாதிரி காட்டுறானுங்க, அவ்வளோதான். ஆனால் குந்தரை WWE எப்படி காட்டினாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அதனால் இந்த டைமில் ஒரு நல்ல பொசிஷனில் காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ குந்தர், நீங்கள் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறணும். அதற்காக கோடான கோடி ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில். ஏன்னா நீங்கள் ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, அந்த வகையில் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்க போது அதோடைய லுக்கை தெரிவிச்சிருக்கானுங்க. மஜாவாக இருக்குதுண்ணா, மஜாவாக இருக்குது. அது ஆக்சுவலி நார்மலாக இருக்கிற ஸ்மாக் டவுன் லுக்கை தவிர்த்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டனல் மாதிரி கொண்டு போயிருக்கிறானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா LED ஸ்க்ரீன். இந்த ஃப்ரான்ஸில் நடக்கிறனால இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாங்களா, இல்லைன்னா பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்மாக் டவுன் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஸ்மாக் டவுன் செட்டப் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மஜாவாக மால்முக்காவாக இருக்குது. இந்த செட்டப் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரான்ஸில் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் டிவியில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் லைவாக கிடையாது. ஏன்னா லைவாக பார்த்தீங்கன்னா WWE வந்து கரெக்டாக இன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல் ஷோவையும். பட் ஆனால் அஃபிஷியலி நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு தான் வழக்கம் போல் போட போகிறாங்க. நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து லைவ் கிடையாது. ஏன்னா ஃப்ரான்ஸுக்கும் USA டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும்ல, அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மையில் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கொஞ்சம் மசாலா காமிக்கோங்க. எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி கிடச்சிது. பட் ஆனால் ரெஸ்லிங் உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி சொல்லலை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரிக் ரோவன் நம்ம வெள்ளாடு இருக்கிறாரில்ல, வெள்ளாடு அவர் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் அருங்க அப்படின்னு சொல்லிட்டு WWEக்கு வந்திருக்கிறாராம். ஸோ WWEயில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஏரிக் ரோவனுக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவர் WWEக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWEயில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரா 100%. ஸோ அவர் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பேக்லாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ரிட்டர்னாக வர போகிறாரு. அதில் மேபி வந்தாலும் வரலாம். ஸோ இப்போ எரிக் ரோவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரெட்ஜன் பிரதர்ஸ், இவரும் லூக்கா ராபர்ட்ஸும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக இருப்பாங்க. ஆக்சுவலி அவர் இன்ஜுரி ஆகிட்டு இவருக்கு, அதனால் அந்த மேட்சை தோக்க வச்சாங்க. இல்லாட்டா டாக் டீம் டைட்லேயே இவங்க ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டீமாக பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. பிரெட்ஜன் பிரதர்ஸ் நம்ம எரிக் ரோவனும் லுக்கா ராபர்ட்ஸும் சேர்ந்து ஒரு பவர் டீமாக இருந்தானுங்க.
ஸோ ஒரு சில கால சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் பிரதர்ஸ் வந்து பிரிகிற நிலைமை ஆயிடுச்சு. அதனால் இந்த டீம் ஹைப்னஸ் போயிட்டு ஒருவேளை இந்த டைமில் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹைப்பாக இருந்திருப்பாங்க. டேமியன் பீஸ் நீ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியே உன்னால் ஒரு டைட்டில் ரீச்சிங் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்ல. இப்போ அவருடைய ஃபஸ்ட்டு டைட்டில் ரீச்சிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவும் 4 பேர் கூட. இதில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா குந்தர் இருக்கிறாரு, ஜே உசோ இருந்திருக்கிறாரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் இவங்க 3 பேர் கூட பார்த்தீங்கன்னா 4-4 மேட்சாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் நடந்திருக்குது. இன்னும் எல்லாம் மிட்கார்ட் டிவிஷன் தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, மிட்கார்ட் டிவிஷன் கூட தான் மேட்ச் வச்சாங்க போல இருக்குது. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க டேமியன் பீஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணி அவரோட ரீட்டைன் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணி. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து WWE வந்து ஒரு ஷோ நடத்த போகிறாங்க. இதில் ஒரு ஷோ மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து இப்போதைக்கு ப்ரீ புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணலையா. அதாவது பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல். இந்த மேட்ச் இப்போ ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஃப்ரான்ஸில் தான் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்கமிங்கில் ஒரு 1-2 பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா மேபி கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் நடக்க போதில் அதில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரான்ஸில் நடக்கிற மேட்ச் உங்களுக்கு ஹைப்பே இல்லைன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்து WWE வந்து இன்னும் ஆரம்பிக்கலையா. இதுக்கான ஸ்டோரி லைனை இதுக்கப்புறம் தான் WWE ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரான்ஸில் நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹோடி ரிட்டர்ன் ஆகிறது 80% கிட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஏன்னா பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைப்பான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ரசிகர்கள் மத்தியில் ஹைப்பாக இருக்கிற ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா அங்கிள் ஹோடி வராரு, WWEக்கு விடுதலை தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் அங்கிள் ஹோடிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக்லாஷ் எதிர்பார்க்குறீங்க, நானும் எதிர்பார்க்குறேன். வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100% வருவாரு சொல்ல முடியாது, நான் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, ரூமராக வர செய்தி தானே, அதை வச்சு தான் சொல்கிறேன். வந்தாருன்னா கண்டிப்பாக பாபி லெஸ்லி கூட ஒரு ஃபியூட் போகலாம். ஏன்னா ஃபைனல் இதுக்கு முன்னாடி பாபி லெஸ்லி கூட ஒரு ஃபியூட் போன மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபியூட் அவர் கூட போனால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு வர போகிறாரா, யார் நீங்கள் இந்த மாதிரிலாம் உருட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா WWEக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் வரமாட்டார். அது நாட்கள் வந்து மாதம் கணக்கில் இழுக்க வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா யாராலுமே அடக்க முடியாத ஒரு கட்டுக்கடங்காத காளையாக வருவார். அந்த நேரங்களில் WWEயில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்க மாட்டார். ஸோ அதனால் பேக்லாஷுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய பிரதர் புதுசாக சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஜாக் ஃபட்டு, அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பிளட் லைனில் 3வது மெம்பராக, இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஜெம்மி உசோ இல்லைல்ல. ஸோ அதில் 3வது மெம்பராக நியூ மெம்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஃபட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சோலசிகாவும் இப்போ இருக்கிற டாமட்டாங்கவும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் வரப்போகிறதுலாம் கிடையாது. இந்த செய்தி நீங்கள் நம்பாதீங்க. ரோமன் ரெயின்ஸ் எதிர்க்கிறர்கள் பேக்லாஷை பெரிதும் எதிர்பார்க்க வேண்டாம். பிளட் லைன் ஸ்டோரி லைன் இருக்கிறதுனால அதை வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளட் லைன் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் கொண்டு வந்ததில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சு நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். பாய் பாய்.